தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அதிர முதல் முறையாக நடக்கப் போகும் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை எனும் மாநாடு குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம். நாம் தமிழர் கட்சி ஒரு மிக பெரிய ஒரு சம்பவங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள். அதில் மிக முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் யாருமே கையில் எடுக்காத விஷயங்களை அண்ணன் சீமான் அவர்கள் செய்து வரார். கடைசியாக தூத்துக்குடியில் அவர் கல் இறக்கும் அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்யும்போது அங்கே அனைத்து பேருமே அதிர்ந்து போனாங்க. 1-2 கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் எதிராக பேசினார்கள். இதுவரைக்கும் கல்லுக்கு ஆதரவாக பேசிய அத்தனை பேரும் எதிராக பேசுவதை பார்க்கும்போது இத்தனை நாளாக அவர்கள் நடித்து வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத அந்த மக்கள் உணரத் தொடங்கினாங்க. இதனால் சீமானுக்கு கிடைத்திருக்க ஆதரவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. அது 1-2 அப்படின்னு சொல்லி நம்ம விரல் விட்டு எண்ண முடியாது, அந்த அளவுக்கான ஆதரவு கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் மத்தியிடம் எதிர்ப்பு வருகிறது அப்படின்னும் போது ரொம்ப மகிழ்வாக இருக்குது. ஏன்னா பொதுமக்கள்கிட்ட ஆதரவு வருதில்ல, நம்மளுடைய வேலை அதுதானே, அதை செய்து முடித்தார்கள். அது முடிங்கிறதுக்குள்ளே அண்ணன் சீமான் அவர்களுடைய அடுத்த மாநாடு 10/7/2025 வியாழக்கிழமை அப்போ மாலை 5 மணிக்கு மதுரையில் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மாடுகளுக்காக இதுவரைக்கும் யாராவது இப்படி ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் காதாலையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்லை பேசியாவது பார்த்துருக்கீங்களா? ஆனால் இப்படி ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா எங்கே நடக்க இருக்கிறதோ அந்த இடத்திற்கே அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியாக சென்று தற்போது கள ஆய்வை மேற்கொண்டிருக்காரு. இந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வெடித்து சிதறப்போகிறது அப்படின்னு அனைத்து தலைவர்களாலும் பாராட்டப்படுகிறது. தடா ரஹீம் முதற்கொண்டு மொத்த பேரும் அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்துள்ள இந்த வனப்பகுதியில் உள்ள மேய்ச்சல் நிலத்தில் ஆடு மாடுகள் மேய்க்க வனத்துறை தடை விதிக்கப்பட்டிருக்கிற அந்த சூழலில் மேய்ச்சல் நிலம் அப்படிங்கிறது எங்களுடைய உரிமை அப்படின்னு முன்னகர்த்தி இப்படி ஒரு சம்பவம் செய்வது ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. இதனால் நிறைய எதிர்ப்பு வரும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அந்த எதிர்ப்பு அரசு இடமிருந்து வருமே தவிர மக்களிடமிருந்து வராது. மக்களிடமிருந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு மீண்டும் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிவித்து இந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணுறோம்.